ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் சேனல். இந்த வீடியோல புதுசா வந்திருக்கிற 5 தமிழ் டப்டு மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாரி புதுசா வந்திருக்க படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நெறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்க்க போற மூவி 2025ல இப்போ ரிலீஸ் ஆன வால் டூ வால். இந்த படம் ஒரு கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எல்லாரும் மாரியுமே ஒரு வீட வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவா வச்சிருக்கான். ஸோ அது மாரி அவன் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடையும் வாங்கிர்றான். ஆனா வாங்குன பிறகு தான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவன் வீட்டுக்கு மேல யாரோ ஒரு தட்டிக்கிட்டே இருக்கிற மாரியே ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தம் அவன வந்து சைக்காலஜிக்கலா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீடுகளுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த சத்தம் யாரு உருவாக்குறது? இதுக்கு பின்னாடி என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் நடக்க போகுது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியா இத குடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப தான் ரிலீஸ் ஆயிருக்கு. Netflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னவங்க கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி 2021ல ரிலீஸ் ஆன மிஸ்ஃபிட்ஸ். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான திருடன். ஸோ அவன ஜெயில்ல போட்டுர்றாங்க. ஜெயில்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தவன் மிஸ்ஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கோட சேர்றான். அந்த கேங் பார்த்தீங்கன்னா, திருடுற கேங் தான். ஸோ அவனுங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்காம். அதாவது யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட தான் திருடணும். பணம் இல்லாதவங்க கிட்ட திருடக்கூடாது. அப்படின்றது அவங்களுடைய ஒரு எத்திக்ஸ் மாரி வச்சிருக்கானுங்க. ஸோ அவனுங்க இப்போ என்ன பண்றானுங்க, ஒரு பெரிய ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலுக்குள்ள தங்கம் இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த தங்கத்த எப்படியாவது திருடணும்னு சொல்லிட்டு பிளான போட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. இது ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் தாங்க. அவங்க எப்படிலாம் பிளான போட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போயி அந்த விஷயத்த அந்த கோல்ட வந்து திருடுறாங்க அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம எல்லா ஹெய்ஸ்ட்லயுமே வந்து ஒரு திருடன் பேங்க்ல போய் தான் கொள்ளையடிப்பான். ஆனா இந்த கதையில ஜெயில்ல போய் கொள்ளையடிக்கிற ஒரு மாரியான நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லராவும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க. IMDbல 4.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இது Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அடுத்து பார்க்க போற மூவி ஸ்க்ரீமர்ஸ் த ஹண்டிங். இந்த படத்துக்கு IMDbல 4.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினோதமான ஏலியன் இனம் இருக்கு. ஸோ அங்க இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு நம்ம மனுஷங்களுக்கு. ஸோ அத தேடி நம்ம மனுஷங்க வந்து அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா எந்த மாதிரியான ஏலியன்ஸ் இருக்குன்னா, அங்க ஸ்க்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மனுஷங்களும், பாதி ரோபோட்ஸும் கலந்த மாதிரியான ஒரு இனம் இருக்கு. ஸோ அந்த இனம் வந்து இந்த மனுஷங்கள அழிக்கணும்னு பாக்குது. ஸோ அங்க போன அந்த மனுஷங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சர்வைவல் கான்செப்ட்ல தான் போகும். அந்த இடத்துல போய் அவங்க மாட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி சொல்லக்கூடிய படம் தான் இது. அண்ட் ஓரளவுக்கு டீசென்ட்டான படம் தாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்த்துலாம் இந்த படத்த பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த படமும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி பிரிக் மேன்ஷன். இந்த படத்துக்கு IMDbல 5.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இது வந்து 2014லயே ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல நம்ம மெயினா பால் வாக்கர் நடிச்சிருக்காரு. அவர பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேரக்டர். அண்ட் அவர் வந்து டெத் ஆன பிறகு நெறைய பேருக்கு சோகமாச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவரு தான் வந்து இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. எல்லாருமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா அத தவிர்த்து அவர் நெறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதுல ஒண்ணு தான் இந்த பிரிக் மேன்ஷன்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கைவிட்டுருவாங்க கவர்மெண்ட். ஸோ இப்போ ஒரு மாஃபியாவுடைய தலைவன் தான் அங்க வந்து அந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அங்க நெறைய வந்து ட்ரக் டீலிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாரி சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட அப்பாவ ஒருத்தன் கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பழி வாங்குறதுக்காக போறான். அப்படி போன பிறகு அங்க என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராவே கொண்டு போவாங்க. அண்ட் பயங்கரமா இருக்கும் படம். ஸோ பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா பாருங்க. பால் வாக்கர் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத பாருங்க. தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான மூவி தான். நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி 2003ல ரிலீஸ் ஆன டைம்லைன். இந்த படத்துக்கு IMDbல 5.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு மூவிங்க. ஆர்க்கியாலஜிக்கல் ஒரு கேங் இருக்கு. ஸோ ஸ்டூடண்ட்ஸும், புரொஃபசரும் சேர்ந்து பழைய காலத்து விஷயங்கள்லாம் தோண்டி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற புரொஃபசர் வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கருவிய வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அது மூலியமா 1356 அப்படின்ற இயருக்கு டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. ஸோ அங்க போய் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கார். இங்க இருக்கிற பிரசன்ட்ல இருக்கிற அவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படியாவது நம்மளும் அந்த டைமுக்கு போயிட்டு புரொஃபசர காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சுக்கு நடுவுல ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி இவங்க பிரசன்ட்க்கு வராங்க அப்படின்ற கதைய சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு புதுவிதமான டைம் டிராவல் படமா இருக்கும்.
ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இத பாருங்க. இதுவுமே வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு இந்த 5 படங்கள் தான் வந்திருக்கு தமிழ் டப்பிங்ல. இந்த படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக்க போட்டு விட்டுருங்க. அதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.